உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கதை சொல்ல தான் இந்த யாவும். நம்ம டெய்லி லைஃப்பில் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுற இந்த உலகமே க்ரேஸாக யூஸ் பண்ணுற ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டாகிராம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராம் எப்படி ஆரம்பிச்சிச்சு, யார் இதை ஆரம்பித்தாங்க, எதுக்காக ஆரம்பித்தாங்க, இதுக்கும் ஃபேஸ்புக்குக்கும் என்ன சம்பந்தம், மெட்டாவோட எப்படி இது மெரிஜாச்சு, இது எப்படி இவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் பவர் ஹவுஸாக ஆச்சு, ஃப்யூச்சரில் இன்ஸ்டாகிராம் என்ன டைரக்ஷனில் போக போகுது, இதுக்கெல்லாம் ஒரு கிளியர் அண்ட் கம்ப்ளீட் பிக்சர் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். நம்ம இன்ஸ்டாகிராமில் ரொம்ப கேஷுவலாக ஃபோட்டோஸ், ரீல்ஸ், ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இது எப்போ ஆரம்பித்தது, இதுக்குள்ளே இருக்கும் ஹிஸ்ட்ரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 2010 கெவின் சிஸ்ட்ரோம் அண்ட் மைக் ரெகர் என்ற 2 டெக் இன்ஜினியர்ஸ் ஒரு புதிய ஆப் ஒன்று உருவாக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அப்போது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஃபேஸ்புக், ட்விட்டர், மைஸ்பேஸ் மாதிரி நிறைய ஆப் இருந்தாலும் பியூர் ஃபோட்டோ ஷேரிங்க்கு ஒரு டெடிக்கேட்டட் ஆப் கிடையாது. இதனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆப் ரெடி பண்ணிடலான்னு யோசிக்கிறாங்க. அவங்க முதல்ல பர்புன்ற ஒரு ஆப்பை உருவாக்குனாங்க. இது எப்படி வேலை செஞ்சதுன்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல செக்இன் பண்ணலாம். அதாவது ஃபேஸ்புக்கில் செக்இன் ஃபியூச்சர் மாதிரி அந்த இடத்தோட லொக்கேஷனை டேக் பண்ணலாம். அந்த இடத்துல எடுத்த ஃபோட்டோஸை அதில் ஷேர் பண்ணலாம். அந்த ஃபோட்டோஸ்க்கு ரிவ்யூஸ், கமெண்ட்ஸ் எழுதி அந்த இடம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஆப்பில் முதல்ல இது மட்டும்தான் இருந்துச்சு. இந்த ஆப் ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா, இது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. ஃபேஸ்புக்கில் இதே மாதிரி செக்இன் ஃபியூச்சர் இருந்ததுனால யாரும் புதுசாக பர்பன் ஆப்பை யூஸ் பண்ணலை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஒர்க் ஆச்சு, ஃபோட்டோ ஷேரிங். அதனால் கெவின் அண்ட் மைக் என்ன யோசிச்சாங்கன்னா, செக்இன், லொக்கேஷன் டேக், ரிவ்யூ இது எதுவுமே வேண்டாம், சிம்பிளாக ஃபோட்டோ ஷேரிங்க்கு மட்டும் ஒரு ஆப் வைப்போம் அப்படின்னு யோசிச்சாங்க. அதனால் கெவின் அண்ட் மைக் அந்த ஆப்பை சிம்பிளிஃபை பண்ணி ஃபோட்டோ ஷேரிங்கை மட்டும் முக்கியமாக வச்சு புதுசாக ஒரு ஆப்பை லான்ச் பண்ணாங்க. அதோட பேரை இன்ஸ்டாகிராம்னு வச்சாங்க. ஏன் இன்ஸ்டாகிராம்னு வச்சாங்கன்னா, இன்ஸ்டன்ட் டெலிகிராம், அதாவது ஒரு மெசேஞ்சர் மாதிரி, அதனால் இன்ஸ்டாகிராம்னு வச்சாங்க. அந்த ஆப்பை 2010 அக்டோபர் 6 ஐஃபோனுக்காக மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க. இன்ஸ்டாகிராம் லான்ச் ஆன ஒரு மாதத்துலேயே 1 மில்லியன் யூசர்ஸை கிராஸ் பண்ணுச்சு. இப்படி இந்த ஆப் நல்லா போயிட்டு இருக்கும்போது மார்க் ஜுகர்பர்க் இந்த இன்ஸ்டாகிராம் வாங்கணும்னு முடிவு பண்ணார். ஏன் அவர் இதை வாங்கணும்னு யோசிச்சார்னா, இந்த இன்ஸ்டாகிராம் நிறைய க்ரோத் அடைஞ்சிது. அதெல்லாம் தாண்டி அவருக்கு இதில் இருக்க பொட்டன்சியல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால் அவர் 2012 இவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய ஆஃபர் கொடுத்தாரு. அது 10,000 கோடி ரூபாய். ஃபேஸ்புக்கோட மெட்டா இன்ஸ்டாகிராமை வாங்கினாங்க. இதுக்கு முன்னாடி எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மும் இவ்வளோ பெரிய விலைக்கு யாரும் வாங்கினதே இல்லை. அதனால் எல்லாரும் இன்ஸ்டாகிராமுக்கு இவ்வளோ வேல்யூவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கோட கண்ட்ரோலுக்கு வந்த பிறகு இன்ஸ்டாகிராமில் நிறைய சூப்பர் அப்டேட்ஸ் வந்துச்சு. ஃபஸ்ட் அப்டேட், முதல்ல இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ் மட்டும் தான் ஷேர் பண்ண முடியும். ஆனால் 2013 15 செகண்ட்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறன்ற ஃபியூச்சர் வந்துச்சு. இதனால் நிறைய பேர் சின்ன சின்ன கிளிப்ஸ் ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. 2016 இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ், ஸ்னாப்சாட்டில் ஸ்டோரிஸ் என்ற கான்செப்ட் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. அதனால் இன்ஸ்டாகிராம் இதையும் சேர்த்து போட்டாங்க. இப்போது ஸ்டோரிஸில் நம்ம டே டு டே லைஃப் ஷேர் பண்ணுறது ஒரு ரொட்டீன் மாதிரி ஆயிடுச்சு. 2018 இன்ஸ்டாகிராமில் ஐஜிடிவி ஃபியூச்சர் வந்துச்சு. இது லாங் வீடியோஸ் அப்லோட் பண்ணுற ஆப்ஷனில் இருந்துச்சு. ஆனால் இதுக்கு பெரிய ரீச் கிடைக்கல. இப்படி நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்தாலும் இந்த ஃபியூச்சர் தான் இன்ஸ்டாகிராமோட கேம் சேஞ்சர்னு சொல்லி ஆகணும். டிக்டாக் மாதிரி 15 to 30 செகண்ட்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுற ஃபியூச்சர் வந்துச்சு. இப்போது இந்தியாவில் டிக்டாக் பேன் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மொத்தமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. 2021 இன்ஸ்டாகிராம் ஷாப்பிங். இப்போ பிராண்ட்ஸ், பிஸ்னஸ், ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாரும் இன்ஸ்டாகிராம்லேயே மார்க்கெட் பண்ணுறாங்க. டைரக்ட் ஷாப்பிங், கேட்லாக், செக் அவுட் மாதிரி ஷாப்பிங் ஃபியூச்சர்ஸ்லாம் நிறைய அதில் வந்துடுச்சு. 2023 த்ரெட்ஸ் ஆப். ட்விட்டருக்கு காம்படிஷனாக த்ரெட்ஸ் லான்ச் பண்ணாங்க. அதோட ஏஐ டூல்ஸ், ஸ்மார்ட் கேப்ஷன்ஸ், ஆட்டோ ஃபோட்டோ எடிட்ஸ் மாதிரி நிறைய இன்னோவேஷன்ஸ் அதில் இருக்குது. இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் ஜஸ்ட் ஃபோட்டோ ஆப் இல்லை, இது ஒரு பிஸ்னஸோட ஆம்பேர்னு சொல்லி ஆகணும். இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு இன்கம் கிடைக்கிது, பிராண்ட்ஸ்க்கு ரீச் கிடைக்கிது, டாக்டர்ஸ், ட்ரெயினர்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் விசிபிலிட்டி கிடைக்கிது. ரீல்ஸில் ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஷாப்ஸோட ஃபியூச்சர்ஸ் இருக்குது, பெய்டு ஆட்ஸ் இருக்குது. நம்ம சென்னையிலேருந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறாங்க. யூஎஸில் இருக்க கஸ்டமர்கிட்ட அது ரீச் ஆகுது. இதுதான் இன்ஸ்டாகிராமோட பவர். இப்போது இன்ஸ்டாகிராமில் மெட்டாவர்ஸ், விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஏஐ ஆட்டோமேஷன், ஏஆர் ஃபில்டர்ஸ் எல்லாம் ஸ்லோவாக இன்டெகிரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோட இன்ஸ்டாகிராமில் இன்கம் சோர்ஸஸ் கூட அதிகரிச்சிட்டு இருக்கு. நம்மளை மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு மோர் டூல்ஸ், மோர் ஏர்னிங் அண்ட் மோர்
குளோபல் ரீச். ஸோ இன்ஸ்டாகிராம்னா ஜஸ்ட் ஃபோட்டோஸ் இல்லை, இது ஒரு குளோபல் ஸ்டேஜ். உங்கள் க்ரியேட்டிவிட்டியை காட்ட, உங்கள் வாய்ஸை ஷேர் பண்ண, உங்கள் பிஸ்னஸை பில்ட் பண்ண. இதோட ஜேர்னி ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஸ்மால் ஐடியா மட்டும்தான் இருந்துச்சு அவங்க 2 பேர்கிட்டையும். ஆனால் அவங்க விஷனை ரொம்ப பெருசாக வச்சாங்க. இப்போது அது வேர்ல்டோட சேஞ்சிங் பிளாட்ஃபார்மாக ஆகியிருக்கு. இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற லெசன் என்னென்னா, பிக் ட்ரீம் ப்ளஸ் ரைட் டைமிங் ப்ளஸ் சிம்பிள் எக்ஸிக்யூஷன் இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் வரும்.